ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் கிச்சன்ஸ். இன்னைக்கு ஆம்பூர் ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்த்துருவோம். இப்போ தக்காளி 4 தக்காளி, பெரிய தக்காளியாக பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் நீட்ட வாக்கில் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன், நல்லா பெரிய வெங்காயம். பச்சை மிளகாய் ஒரு 4. பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அளவுலாம் எடுத்திருக்கேன். இந்த அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் வரும். அதே அளவு இஞ்சி எடுத்துக்கலாம். இது கொத்தமல்லி புதினா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டும் சேர்ந்து. அதுக்கப்புறம் எண்ணெய், கடலை எண்ணெய், ரீஃபைண்ட் எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, 2 கப்பு வேணும். அதே மாதிரி நெய், இதே கப்பில் 2 கப்பு நெய். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். இப்போ அரிசி 1 கிலோ எடுத்திருக்கேன். நல்ல பிராண்ட் அரிசியாக எடுத்துக்கலாம். நீட்டமாக நல்லா இருக்கணும். 1 கிலோ அரிசிக்கு இந்த அளவுலாம் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, கல்பாசி, ஸ்டார் பூ, மராத்தி மொக்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு. இது எதையுமே நான் பொடி பண்ணி அரைக்க போகிறதில்ல. இதை நம்ம எல்லாமே இஞ்சி பூண்டோட தான் அரைக்க போகிறோம். இந்த பட்டை கிராம்பு மட்டும் நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை தனியாக வேக வச்சு தான் போட போகிறோம். அதனால் அதுக்கு பாதி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி, அதில் சோம்பு இதிலே போட்டுக்கலாம். சோம்பு அரைக்கிறதுக்கு தான் போட போகிறோம், தாளிக்கிறதுக்கு போட போகிறதில்ல. அதே மாதிரி ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம அரைக்க தான் போகிறோம். இதெல்லாம் மட்டும் அரைச்சிக்கலாம். இந்த இது எல்லாமே நம்ம தாளிக்கிறதுக்கு தான் போட போகிறோம். இப்போ நம்ம சிக்கனை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 50 ml தயிர், கெட்டி தயிர் போட்டு ஊற வச்சிங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் தயிர் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊறட்டும். ஒரு 1/2 hour ஊறணும். அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து நெய். இது சூடாகட்டும். இப்போ நம்ம இதில் பாதி பட்டை கிராம்பை எடுத்து இதில் போட்டுக்கலாம். அரிசி வேகிறதுக்கு பாதி போட்டுக்கலாம். பிரியாணி இலையும் இதில் ஒன்று, வேக வைக்கிறதுக்கு ஒன்று, இது எல்லாமே போட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதங்கணும். இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம பாஸ்மதி ரைஸை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். இதை நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பக்கத்தில். இப்போ நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ தண்ணி வச்சுருக்கேன், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம இந்த பட்டை கிராம்பு பிரியாணி இலையை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம அரிசியை போடலாம். இது 1 கிலோ அரிசிக்கு நம்ம எந்த அளவுக்கு சாதம் வேகுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கணும். இதுக்கு அளவுலாம் தேவையில்லை, நம்ம வடித்து தான் போட போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ, வதக்குறோமோ, அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும்.
ரொம்ப கலரும் மாறிடக்கூடாது. வெங்காயம் கரெக்டான பதத்தில் இருக்கணும். கோல்டன் கலரில் இருக்கணும் வெங்காயம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதில் பாதி நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுத்த பாதி வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு போடணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படியே பச்சை பச்சையாக இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இது தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்க. எண்ணெய் வெளியில் வர அளவுக்கு வதங்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். அரைச்சதை நம்ம 2 ஸ்பூன் வந்து சிக்கனோட ஊற வைக்கிறதுக்கு போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இவ்வளோ போடுறேன். கல் உப்பு தான் சேர்க்குறேன். அடுத்து மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போடணும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் இது. இப்போ இதையும் நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா இந்த ஒரு கலர் ரெட் கலர் இருந்தால் தான் ஆம்பூர் பிரியாணி ஸ்டைல்னு பார்த்தீங்கனாலே அந்த கலர் தான் மெயினாக. அதனால தான் நான் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா எண்ணெய் வெளியில் வர அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. மிளகாத்தூள் போட்டதும் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை வந்து இதில் போட்டுக்கலாம். நம்ம இதுலேயே தயிர் சேர்த்துருக்கோம். அதனால இதில் தனியாக தயிர் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிக்கன் வேகட்டும். அப்புறம் நம்ம அதுக்குள்ளே நம்ம சாதம் வெந்திருக்கோம், அதை வடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் வெந்துச்சான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா சிக்கன் சாஃப்டாக வெந்திருக்கு. இதிலே தண்ணி விட்டுருக்கு. நம்ம வந்து சாதம் வந்து பாதி வேக்காடு தான் வெந்திருக்கு. அதனால் பாதி வந்து இந்த தண்ணியிலே வெந்துடும். அதனால் நம்ம இப்போ சாதத்தை வந்து கொட்டிடலாம். இப்போ வந்து பாதி சாதத்தை நம்ம போட்டுக்கலாம் மேலே. இப்போ வந்து பாதி சாதத்தை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புதினா கொத்தமல்லி, அதை வந்து இப்போ போட்டுடலாம். பாதி போட்டுட்டோம், பாதி எடுத்து வச்சுருக்கோம். பாக்கி சாதத்தையும் இதை ஃபுல்லாக கொட்டிடலாம். அதே மாதிரி நம்ம என்ன பிராண்ட் வாங்குறோன்னு பார்த்து நல்ல பிராண்டாக வாங்கி போட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப நல்லா வரும். இப்போ இது மேலே பாதி நெய் ஊற்றணும். இதில் பாதி நெய் இருக்குது. இப்போ இது மேலே வந்து நெய்யை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டும்.
இதை ஒரு 10 நிமிஷம் ஸ்லிம்ல வச்சுட்டு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கிண்டி விட்டு தம் போடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம கிளறி விடும் போது சாதம் உடையாம பார்த்துக்கணும். அந்த மாதிரி கிளறி விடணும். எல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம தட்டை போட்டு மூடிட்டு ஒரு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா தம் ஏறிடும். நல்லா இருக்கும் பிரியாணி எல்லாம் கலந்து. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.